புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். அச்சு தொழிலுக்கு பெயர் போன சிவகாசியில் சமீப நாட்கள் நடந்த கொலை சம்பவங்கள் திகிலை ஏற்படுத்தும் விதமா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 2 இளைஞர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவங்களை பற்றி இப்ப பார்க்கலாம். அச்சு தொழிலும் பட்டாசு தொழிற்சாலைகளும் நிறைந்த சிவகாசியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ரிசர்வ் லைன் நேருஜி நகரை சேர்ந்த கணேஷ் பாண்டி என்ற இளைஞரை ஒரு கும்பல் ஓட ஓட வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. இதனை அடுத்து நடந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சிவகாசி நகர் போலீசார் கொலையாளிகள் குறித்து நடத்திய விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த கோகுல்ராஜ் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளான ராஜேஷ், பிரவீன்குமார், சிலோன் காலனி கணேஷ் பாண்டி ஆகிய 4 பேரும் சேர்ந்து கணேஷ் பாண்டியை ஓட ஓட வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கொலையாளி கோகுல்குமார் குடும்பத்திற்கும் கொலையான கணேஷ் பாண்டி குடும்பத்திற்கும் இடையே இருந்த அடிதடி பிரச்சனையில் கடந்த 2023ஆம் வருடம் கோகுல்குமார் அவரது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஈஸ்வர பாண்டியை கொலை செய்துள்ளார். இந்த கொலை வழக்கில் சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த ஈஸ்வர பாண்டியின் தம்பியான கணேஷ் பாண்டி அண்ணனை கொலை செய்தவர்களை பழி வாங்க போவதாக கூறி வந்துள்ளார். இதனை அறிந்த கோகுல்குமார் கூட்டாளியான ராஜேஷ், பிரவீன்குமார், சிலோன் காலனி கணேஷ் பாண்டி ஆகிய 4 பேரும் சேர்ந்து மற்றொரு கணேஷ் பாண்டியை கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து குற்றவாளி 4 பேர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதேபோல சிவகாசியில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மாயமான ஒரு இளைஞர் காட்டுப்பகுதிக்குள் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் சிவகாசி அருகே கூலி வேலை செய்து வந்த புதுப்பட்டி கிழக்கு தெருவை சேர்ந்தவர் தர்மராஜ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று திடீரென மாயமாகியுள்ளார். இதுகுறித்து தர்மராஜ் தந்தை செல்வம் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுப்பட்டி போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் புதுப்பட்டி அரசு பள்ளிக்கு பின்புறம் உள்ள முட்புதருக்குள் இரத்த வெள்ளத்தில் இரத்த காயங்களுடன் சடலமாக அவர் உடலை மீட்டனர். இதுகுறித்து தர்மராஜின் தந்தை செல்வம் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுப்பட்டி போலீசார் தேடி வந்தனர். பின்னர் இதுகுறித்து நடத்திய விசாரணையில் அதே ஊரை சேர்ந்த தினேஷ் பாபு என்பவருடன் ஏற்பட்ட முன் விரோதத்தில் கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் அவரை தேடி வந்தனர். இப்படி ஒரே வாரத்தில் நடந்த 2 கொலை சம்பவங்கள் சிவகாசி மக்களை அச்சத்தில் ஆழ்த்திய நிலையில் நேற்று மாலை மேலும் 2 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தால் சிவகாசி கொலை நகரமாக மாறுகிறதோ என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 5க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு. தொடர்ந்து படுகொலைகள் மூலமாக கொலை நகரமாக மாறிட்டு வருது. தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய படுகொலைகளை அரசு ரசிக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுது. ஏன்னா இவ்வளோ பெரிய படுகொலைகள், இவ்வளோ குடும்பங்கள் வாழ்வாதாரங்களையும் பொருளாதாரங்களையும் இழந்து தன்னுடைய குடும்பங்களை இழந்து நிற்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதை பற்றி எதையுமே கண்டுக்கிடாமல் மெத்தனை போக்கூட இது ஒரு வெறும் படுகொலைகள் தானே அப்படின்னு நினச்சி கடந்து போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசு ஒரு குறைந்தபட்சம் இந்த சட்டங்களில் ஒரு விதிகளை மாற்றியமைக்க கூட தயாராக இல்லை. ஒரு அவங்களால முடியும். இந்த சட்டம் இந்த இது நம்ம கொலைகள் நடக்குது, இந்த கொலைகளை தடுப்பதற்காக காவலர்களை அதிகரிக்கிறதுக்கான வேலைகளை கூட பார்க்கல. சராசரியாக ஒரு காவல் நிலையத்துக்கு இப்போ டவுன் காவல் நிலையத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஏரியா. அதில் 20 காவலர்கள் தான் இருக்காங்க. இந்த குறைந்தபட்சம் இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், காவல்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை கூட கவனத்தில் எடுக்காமல் அதை ரசிக்கிறாரோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போ காவலர்களை அதிகரிப்பதற்கு கூட எந்த வேலை திட்டமும் இல்லாத ஒரு அரசாக தான் இது இருக்குது. நம்ம அப்படின்னு நினைச்சு நம்ம வேதனைப்படுறோம். கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.